Life Divine the Book 2, Chapter 16, the Integral Knowledge, the Aim of Life, Four Theories of Existence, பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இப்போ பேராகிராஃப் 31 அதற்கு உள்ளே நம்ம செல்லலாம். The Life Divine, Book 2, Chapter 16, The Integral Knowledge and the Aim of Life, Four Theories of Existence. Paragraph 31. The supraterrestrial existence is also a truth of being, for the material is not the only plane of our existence. Other planes of consciousness there are to which we can attain and which have already their hidden links with us. Not to reach up to whatever greater regions of the soul are open to us, not to have the experience of them, not to know and manifest their law in ourselves, is to fall short of the height and fullness of our being. Thank you. Explanation. The material world we live in is not the only plane of existence. The supraterrestrial, that is subtle worlds above the earth, existence is also a truth of being. There are other planes of consciousness to which we can attain. Already they have their hidden links with us. There are greater regions of the soul which are open to us. We must reach up to these regions. We must have the experience of them. We must know and manifest their law in ourselves. By not doing so, we fall short of the height and fullness of our being. Thank you, sir. Thank you. அடிப்படையான ஒரு கருத்தை நாம் புரிந்து கொள்ளணும். எவ்வாறு ஒரு தனி மனிதனுடைய ஒரு மைய புள்ளியாக செயல்படுகின்றானோ, எவ்வாறு எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருள் என்பது ஒரு மெய்மையாக இருக்கின்றதோ, அதே போல இந்த புவிக்கு அப்பால் உள்ள உலகங்கள், சூப்ரா டெரஸ்ட்ரியல், சூப்ரா பிசிக்கல் வேர்ல்ட்ஸ், அதிலேயும் ஏதோ ஒரு உண்மை இருக்கின்றது. இந்த மூன்றாவது கோட்பாடுல என்ன பார்த்தோம் என்றால், அவர்கள் என்ன கூறினார்கள்? இந்த சூப்ரா டெரஸ்ட்ரியல் எக்ஸிஸ்டன்ஸ், இந்த புவி சார்ந்த உலகத்திற்கு மேலே உள்ள நிலையில்தான் உண்மை இருக்கின்றது. புவிசார் வாழ்வில் ஒரு மனிதனுடைய ஆன்மன் ஒரு தற்காலிகமான ஒரு நிலையில் தான் இருக்கின்றது. அதற்கு உரிய இடம் இந்த புவிக்கு அப்பால், சூப்ரா டெரஸ்ட்ரியல். இதைத்தான் கிறிஸ்டியன் ரிலிஜன்ல அவங்க ஹெவன் அப்படிங்கிறாங்க என்று மூன்றாவது கோட்பாடு குறிப்பிடுகின்றது. ஆனால் அது மாத்திரமே உண்மை அல்ல என்பதுதான் நம்ம பார்த்தோம். இந்த மூன்று கோட்பாடுகளையும் நம்ம ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. அதைத்தான் பார்த்தோம். இந்த சூப்ரா டெரஸ்ட்ரியல், அதாவது புவிசார் உலகங்களுக்கு மேல் உள்ள நிலைகள், அதிலும் உண்மை இருக்கின்றது. நம்ம எதையுமே விளக்க முடியாது என்பதைத்தான் நாம் இங்கே பகவான் வலியுறுத்துகின்றார். இந்த புவி சார்ந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸ், அது மாத்திரமே பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த இருப்பில் அது மாத்திரமே தனியே இருப்பது கிடையாது. The material is not the only plane of our existence. நாம் எல்லோருமே சட உலகை சார்ந்து இருக்கின்றோம். சட உலகை சார்ந்த தளம் என்பது மாத்திரமே ஒரே இருப்பு கிடையாது. உணர்வு நிலையினுடைய மற்ற தளங்களும் இருக்கின்றன. உணர்வு நிலையில பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு தளங்கள் இருக்கின்றன. எண்ட்லெஸ் பிளேன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். கீழே பார்த்தோம் அப்படின்னா இன்கான்சியன்ட் மெட்டீரியல் பிளேன், அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா லைஃப் பிளேன் இருக்கு, அப்புறம் வைட்டல் பிளேன், அப்புறம் மென்டல் பிளேன், அப்புறம் அதுக்கு மேல வெவ்வேறு தளங்கள் இருக்கின்றன. டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். இதையெல்லாம் ஒரு மனிதன் எட்ட முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார்.
அது மாத்திரமல்ல, நமக்கு ஏற்கனவே இத்தலங்களுடன் மறைவான பிணைப்பு இருக்கின்றது என்றும் பகவான் குறிப்பிடுகின்றார். We have already their hidden links with us என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எந்த அளவிற்கு ஒரு மனிதனுடைய ஆன்மன் இத்தகைய உயர் தளங்களுக்கு பிறவாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு ஒருவர் அந்த உயரங்களை எட்ட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அது குறித்த அனுபவத்தை ஒருவர் அடைய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அறிவது மாத்திரமல்ல, அவைகளினுடைய விதியை ஒருவர் தன் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடுகின்றார். அவ்வாறு செய்யவில்லை என்றால் நம்முடைய ஜீவனினுடைய முழு நீள அகல உயரத்தையும் நம்மால் எட்டவில்லை என்பதுதான் அர்த்தம் அப்படிங்கிறார். Not to know and manifest their law in ourselves is to fall short of the height and fullness of our being. ஒரு மனிதன் எப்போ முழுமையை அடைவான் என்றால் எல்லா தளங்கள் குறித்த அந்த உண்மையையும் அவன் அனுபவபூர்வமாக அடைய வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகிறார். அதனால என்ன உண்மையை அறிந்து கொள்கின்றோம் என்றால் நாம் எதையுமே விளக்க முடியாது. ஒரு மனிதன் முழுமைத்தன்மை அடைய வேண்டும் என்றால் எல்லா தளங்களை குறித்த அனுபவத்தையும் ஒரு மனிதன் எட்ட வேண்டும். புவி சார்ந்த உலகத்தினுடைய தளத்தினுடைய அனுபவம், புவிக்கு மேலுள்ள தளத்தினுடைய அனுபவம், அதற்கும் மேலுள்ள எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள், ஒப்புயர்வற்ற மெய்ப்பொருள், அது இருக்கக்கூடிய தளம். இந்த 3 தளங்களுடைய அனுபவங்களையும் ஒரு மனிதன் எட்ட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றான். அப்பொழுதுதான் ஒரு மனிதன் முழுமைத்தன்மை எட்ட முடியும் என்கின்ற உண்மையைத்தான் இங்கு பகவான் தெரிவிக்கின்றான். அடுத்தது எஸ் இதெல்லாம் முழுமைத்தன்மை அடையிறதுன்னு சொல்லியிருக்கார் பகவான். சரி சார், இல்லைன்னா என்ன சார் ஆகும்? அடையலைன்னா இந்த உயர்தளத்தெல்லாம் நம்மளால அடைய முடியலன்னா என்ன ஆகும் நமக்கு? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு மனிதன் எதற்காக படைக்கப்பட்டுள்ளான் அப்படிங்கறத பகவான் ஏற்கனவே சொல்லிட்டாரு. தி ஆப்ஜெக்ட் ஆஃப் டெரெஸ்ட்ரியல் எக்ஸிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, அவன் தன்னுள் இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை முழுவதுமாக வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். முழுவதுமாக தனக்குள் இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை ஒரு மனிதன் முழுவதுமாக வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அவன் இந்த எல்லா நிலைகளிலும் அது குறித்த அனுபவத்தை அடைந்தால்தான் அதை வெளிப்படுத்த முடியும். ஏன்னா பரம்பொருள் என்பது வெறும் ஒரு தனி மனித அளவில் மாத்திரம் அல்ல, பிரபஞ்ச அளவில் மாத்திரம் அல்ல, எல்லாம் கடந்த நிலையில் மாத்திரம் அல்ல, அது எல்லா நிலைகளிலும் இருக்கின்றது. அதை குறித்த அனுபவத்தை அடைவதன் மூலமாகத்தான் ஒரு மனிதன் தனக்குள் இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை முழுவதுமாக வெளிப்படுத்த முடியும். இப்ப பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அவனுடைய வாழ்வினுடைய நோக்கம் பூர்த்தியாக, அதுதான் வித்தியாசம். அதுக்காக இயற்கை உங்களை கைவிட்டுறாரு. மீண்டும் நீங்கள் பிறப்பீர்கள், மீண்டும் இந்த பயணத்தில் நீங்க முயற்சி செய்வீர். இயற்கை உங்களுக்கு இயற்கை பரிணாமத்துல நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ உங்களை ஈடுபடுத்தி கொண்டே இருக்கின்றது. நீங்கள் இந்த பிறவியில பண்ணால கூட அடுத்த பிறவியில இதே வேலைதான் செய்வீர்கள். ஆனால் நம்ம யோகத்துல இறங்கி அதுல முயற்சிக்கும் பொழுது அந்த செயல் துரிதப்படுத்தப்படுகின்றது. அவ்வளவுதான் வித்தியாசம். ஏன்னா இதுல யார் நடத்துறாங்க, இதெல்லாம் யார் பண்றாங்க? பகவான் என்ன கூறுகின்றார்? there is a master of evolution அப்படின்றார். எல்லா இயக்கத்திற்கு பின்னாடி அந்த பரம்பொருள் தான் பரிணாமத்தையும் நடத்துகின்றது. அதனால அது நீங்க அதை டாப்பை ரீச் பண்ற வரைக்கும் பரம்பொருள் உங்களை விடாது. பரம்பொருளுடைய நோக்கம் தன்னை அனைத்தின் மூலமாக வெளிப்படுத்துவது. அதனால நம்மளுடைய ஒரு கான்சியஸ் பார்ட்டிசிபேஷன் இருந்தது. கான்சியஸ் பார்ட்டிசிபேஷன் தான் யோகா அப்படிங்கிறது. கான்சியஸா பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா அது பாட்டுக்கு ஸ்லோவா நடக்கும், அது வேற விஷயம். கான்சியஸ் பார்ட்டிசிபேஷன் இருந்தது அப்படின்னா அது நமக்கு நம்ம மூலமாக விரைவாக நடக்கும். அதுதான் வித்தியாசம். நடக்கலைன்னா ஒன்றும் ஆயிடாது. அடுத்த பிறகு நம்ம பண்ண போறோம் அதே வேலையை, அவ்வளவுதான்.
தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. But worlds of a higher consciousness are not the only possible scene and habitation of the perfected soul. Nor can we find in any unchanging typal world the final or total sense of the Spirit's self expression in the cosmos. The material world, this earth, this human life are a part of the Spirit's self expression and have the divine possibility. That possibility is evolutionary and it contains the possibilities of all the other worlds in it, unrealized but realizable. Thank you. படிக்கட்டுமா சார்? Yes, sir. 1 minute. Explanation. But worlds of higher consciousness are not the only possible scene and habitation of the perfected soul. Also, in supra-terrestrial worlds, we cannot find the final or total sense of the spirit's self-expression in the cosmos, because they are unchanging typal worlds. Whereas the material world, this earth, this human life, are a part of the spirit's self-expression and have their divine possibility. That possibility is evolutionary. It contains the possibilities of all the other worlds in it, unrealized but realizable. Thank you, sir. Thank you. Thank you. என்ன பார்த்தோம்? இந்த புவி சார் உலகத்திற்கு மேலுள்ள உலகங்கள் சூப்பரா டெரெஸ்ட்ரியல் அப்படிங்கிறத பார்த்தோம். அதிலும் உண்மை இருக்கின்றது அப்படிங்கிற கருத்தை பகவான் கோரியதை பார்த்தோம். அதுக்கும் நம்முடைய புவிசார் வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நம்ம பேசிக்கலா புரிஞ்சுக்கணும். டெரெஸ்ட்ரியல் எக்ஸிஸ்டன்ஸ் புவிசார் வாழ்வு, அதற்கும் இந்த சூப்பரா டெரெஸ்ட்ரியல் எக்ஸிஸ்டன்ஸ் புவிசாரா உலகங்களினுடைய வாழ்வு, அதற்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கறத பேசிக்கா ஒரு வித்தியாசம் இருக்கு, அதை புரிஞ்சுக்கணும். இந்த சூப்பரா டெரெஸ்ட்ரியல் வேர்ல்டு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு விதி, ஒன்லி ஒன் பிரின்சிபிள். அந்த ஒரு பிரின்சிபிள் தான் அங்க அனைத்தையுமே ஒருங்கமைக்கின்றது. அந்த பிரின்சிபிள், அந்த விதி எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு மாறா விதி. அது பரிணாமத்தில் பங்கேற்காத விதியாக இருக்கின்றது. ஒரு நிலையில் இருக்கக்கூடிய விதி, அது புரிஞ்சுக்கணும். அந்த பிரின்சிபல் எப்படி இருக்கு? இட் இஸ் நாட் அன் இவால்விங் ஒன். அது அதனுடைய முழு வளர்ச்சியை எட்ட முடியாது, தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்திக் கொள்ள முடியாது. எந்த நிலையில் இருக்கின்றதோ அதே நிலையில் தேங்கி இருக்கக்கூடிய விதிதான் இந்த சூப்பரா டெரெஸ்ட்ரியல் வேர்ல்ட்ஸ், அதில் செயல்படக்கூடிய விதி. ஆனால் இப்போதைக்கு உதாரணம் எடுத்துக்கலாம். என்னவென்றால், இப்போ புவி சார்ந்த உலகத்திற்கு மேல உள்ள உலகம் பிராணமய உலகம் இருக்கு, லைஃப் வேர்ல்டு அப்படின்னு இருக்கு. லைஃப் வேர்ல்டுல பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா பிராணமயத்தினுடைய சக்தி தான் இருக்கும், லைஃப் எனர்ஜி தான் ஃபுல்லா இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அதே போல மென்டல் வேர்ல்டுன்னு இருக்கு. இந்த மென்டல் வேர்ல்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா மனம் சார்ந்த விதிகள் தான் அங்க செயல்படும், வேற எதுவுமே செயல்படாது. அதனாலதான் இந்த உலகத்தை இந்த உலகங்களை பகவான் எவ்வாறு அழைக்கின்றார் என்றால் மாறா உலகங்கள், டைப்பல் வேர்ல்ட்ஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். டைப்பல் வேர்ல்ட்ஸ்னா தே ஆர் நாட் இவல்யூஷனரி, பரிணாமத்திற்கு உட்படாது, மாற்றங்களையே அடையாத ஒரே நிலையில் இருக்கக்கூடிய உலகங்கள் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த ஒவ்வொரு விதியும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு சக்தி இருக்கின்றது. லைஃப் பவர் இருக்கு, மைண்ட் பவர் இருக்கு, எல்லா சூப்பராமெண்டல் பவர்ஸ் இருக்கு. எல்லாமே நம்மளுடைய புவி சார்ந்த விதிகளுடன் அவைகள் தொடர்பு கொண்டுள்ளன. இவைகள் எல்லாம்
எதற்காக இந்த சக்திகள்லாம் இருக்கின்றது என்றால், இவைகள் தங்களை முழுவதுமாக இந்த புவியில் வெளிப்படுத்திக் கொள்ள முயலுகின்றன. இந்த விதிகள் செயல்படுவதற்கு, புவியில் செயல்படுவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார், அந்த மேலுலகங்களில் செயல்படக்கூடிய விதிகளும் முழு நிறைவை எட்ட வேண்டும் என்றால் அவைகள் இந்த புவியில் உள்ள விதிகளின் மூலமாகத்தான் அவைகள் தங்களுடைய முழுமையை எட்ட வேண்டும் என்கின்றார். சோ நமக்கு நம்ம அதற்கும் ஒரு முக்கியத்துவம் வழங்க வேண்டும். மனிதனுடைய வாழ்வு இந்த மெட்டீரியல் வேர்ல்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, அது அந்த மெய்ப்பொருளினுடைய ஒரு வெளிப்பாட்டினுடைய ஒரு பகுதி. அது மாத்திரமல்ல, அதில் எண்ணற்ற சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. தெய்வீகத்தை வெளிப்படுத்துவதற்கான எண்ணற்ற சாத்தியக்கூறுகள் இந்த புவி சார்ந்த வாழ்வில் இருக்கின்றன. இந்த சாத்தியக்கூறுகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரே நிலையில் இருப்பவை கிடையாது. சூப்ரா டெரஸ்ட்ரியல் இருக்கிறதெல்லாம் ஒரே நிலையில் இருப்பவை. இங்க இருக்கிற சாத்தியக்கூறுகள்லாம் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தேர் ஆல் இவல்யூஷனரி. இதுல என்ன முக்கியமான இது விசேஷம் என்ன அப்படின்னா, ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த புவிசாரா உலகங்கள்ல செயல்படக்கூடிய விதி என்பது ஒரு விதி, அது மாறா விதியாக இருப்பது, எவ்விதமான மாற்றத்தையும் அடையாதது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் இந்த புவியில செயல்படக்கூடிய விதி என்ன அப்படின்னா, புவியில என்ன இருக்கு, அனைத்து சாத்தியக்கூறுகளும் இங்க புவியில இருக்கின்றன. பரம்பொருளை வெளிப்படுத்தக்கூடிய அனைத்து சாத்தியக்கூறுகளும் இந்த புவியில் இருக்கின்றன. என்ன விசேஷம் என்றால், இவை பரிணாமத்திற்கு உட்பட்டவை, மேலும் மேலும் ஒரு முன்னேறும் நிலையில் இருப்பவை. அது மாத்திரமல்ல, மற்ற உலகங்களில் உள்ள அனைத்து சாத்தியக்கூறுகளையும் தன்னுள் அடக்கியவை. It contains the possibilities of all the other worlds in it. அது ஒரு சித்தி நிலையை அடையாமல் இருக்கலாம், ஆனால் எட்டக்கூடியது. அதுதான் வித்தியாசம் இங்க. அதனால் நம்ம எதையுமே விளக்க முடியாது. புவிசார் வாழ்வையும் விளக்க முடியாது. புவி சார்ந்த மேலுள்ள அந்த தளங்களிலுடைய உண்மையையும் நாம் மறுக்க முடியும். இந்த கருத்தை தான் பகவான் குறிப்பிடுகிறார். Continue பண்ணவா? Yes. Earth life is not a lapse into the mire of something undivine, vain, and miserable, offered by some power to itself as a spectacle, or to the embodied soul as a thing to be suffered and then cast away from it. It is the scene of the evolutionary unfolding of the being, which moves towards the revelation of a supreme spiritual light and power and joy and oneness, but includes in it also the manifold diversity of the self-achieving spirit. There is an all-seeing purpose in the terrestrial creation. A divine plan is working itself out through its contradictions and perplexities, which are a sign of the many-sided achievement towards which are being led the soul's growth and the endeavor of nature. Thank you. படிக்கட்டுமா சார்? Yes, ma'am. Explanation. Earth life is not a lapse into the mire of something undivine, vain, and miserable. Our life is not something offered by some power to itself as a spectacle. It is something offered to our soul as a thing to be suffered and then discarded from it. On the contrary, our earthly life is the scene of the evolutionary unfolding of the being. It moves towards the revelation of a supreme spiritual light and power and joy and oneness, but it also includes in it the manifold diversity of the self-achieving spirit. There is an all-seeing purpose in the terrestrial creation. There is a divine plan working itself out through its contradictions and perplexities. They are a sign of the many-sided achievement
towards which the soul's growth and the endeavor of our nature are being led. Thank you, இல்ல sir. இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்கு. இட் இஸ் நாட் சம்திங் ஆஃபர் டு அவர் சோல். அந்த நாட் வந்து விட்டு போயிருக்கு. அது இட் இஸ் நாட் சம்திங் ஆஃபர் டு அவர் சோல் as a thing to be suffered and then discarded from it. நாட் வரணும். பை மிஸ்டேக் அந்த நாட் இங்கே விட்டு போயிருக்கு. அதை ஆட் பண்ணிக்கணும். இந்த புவி சார்ந்த வாழ்வை பார்த்தோம் அப்படின்னா, இன்ஃபேக்ட் வேதங்களிலும் உபநிடதங்களிலும் அதுக்கு வந்து உயர்வான மதிப்பை, எஸ்பெஷலி ஈஷா உபநிஷத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, புவி சார்ந்த வாழ்விற்கு வந்து அந்த இறைவனுடைய ஒரு இருப்பிடம் என்றுதான் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் லேட்டர் ஆன் வந்த அந்த ஆன்மீக கோட்பாடுகள் அதுல எல்லாம் வந்து புவிசார் வாழ்விற்கு அதிக முக்கியத்துவம் தரப்படவில்லை. என்னென்ன காரணம் என்றால், இந்த புவியை வந்து அவர்கள் பரம்பொருளின் வாயிலாக விளக்க முடியவில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பகவான் என்ன அதுக்கெல்லாம் விளக்கம் கூறுகின்றார். என்ன காரணத்தினால நம்மால வந்து புவியை வந்து புவிசார் வாழ்க்கையினுடைய பின்னால் உள்ள உண்மையை அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால், நம்மால பரம்பொருளை விளக்க முடிகின்றது. பரம்பொருள் என்ன என்பதை எல்லோருமே விளக்கியாது. கோர்ஸ் அது வந்து வார்த்தைகளால் விளக்க முடியாது என்றாலும் அது குறித்த அனுபவத்தை எல்லோருமே அடைந்துள்ளார்கள். ஆனால் அவர்களால் இந்த புவியை அந்த பரம்பொருளின் வாயிலாக விளக்க முடியவில்லை. பகவான் என்ன கூறுகின்றார்? They were not able to explain the world in terms of the divine அப்படிங்கிறார். They were not able to explain the world in terms of the divine என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது வந்து எப்ப நடைபெற்றது என்றால், கடந்த 2000 ஆண்டுகளாக நிலவி வந்த ஒரு ஆன்மீக கோட்பாடுகள் எல்லாமே வந்து எதற்கு முக்கியத்துவம் அளித்தன என்றால், புவிக்கு அப்பால் எல்லாமே புவி மாத்திரம் இல்ல, புவி இந்த பிரபஞ்சம் அதற்கு அப்பால் தான் மெய்மை இருக்கின்றது. புவிக்கென்றே எந்த விதமான ஒரு முக்கியத்துவமும் இல்லை, மகத்துவமும் இல்லை என்றுதான் கூறி வந்தனர். ஆகையினால் அவர்களை அதை குறித்துதான் பகவான் குறிப்பிடுகின்றார். Earth life is not a lapse into the mire of something undivine. மயர்னா என்ன அர்த்தம்? சகதி. ஏதோ வந்து ஒரு தெய்வாம்சம் இல்லாத ஒரு சகதியில் உழலுதல் என்பது நம்மளுடைய புவி சார்ந்த வாழ்வு அல்ல அப்படிங்கிறார். அது ஏதோ ஒரு பயனற்ற ஒரு வாழ்வு அல்ல, ஒரு துயரம் மிகுந்த வாழ்வும் அல்ல அப்படிங்கிறார். அவ்வாறுதான் நினைத்தார்கள். Offered by some power to itself. அந்த மாயா இருக்கு இல்லையா, அது வந்து தனக்குத்தானே இவ்வாறு ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டது என்றுதான் கூறினார்கள். Offered by some power to itself as a spectacle, or to the embodied soul as a thing to be suffered and then cast away from it. இதுதான் வந்து மாயாவாதம் கூறியது. மாயாவாதம் என்ன கூறியது? புவிசார் வாழ்வு என்பது ஒரு மனிதனுடைய ஒரு வீழ்ச்சி, ஏதோ வந்து தெய்வீகம் இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுதல். அத்தகைய வாழ்வு என்பது ஒரு பயனற்றது, துன்பகரமானது என்றுதான் சித்தரிக்கப்பட்டது. அந்த மாயா என்கின்ற ஒரு சக்தியினாலே தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட ஒரு தோற்றம், ஒரு காட்சி என்று அது கூறியது. ஏதோ நம்முடைய ஆன்மன் இத்தகைய ஒரு துன்பத்தை தானே விரும்பி ஏற்றுக்கொண்டு பின்பு அதிலிருந்து அது விலக வேண்டும் என்று அது கூறியது. அதை உலக வாழ்வை புறந்தள்ள வேண்டும் என்று கூறியது. ஆனால் உண்மை என்ன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது உண்மை, பகவான் கண்டறிந்த ஆன்மீக உண்மை. இது வந்து ஒரு கோட்பாடு அல்ல, இது உண்மை. என்ன உண்மை என்று பகவான் குறிப்பிடுகின்றார்? நம்முடைய புவி சார்ந்த வாழ்வு, ஈவன் பகவானும் சரி ஸ்ரீ அன்னையும் என்ன கூறுகின்றார்கள்? ஈவன் கடவுளர்களே அவர்கள் இருக்கக்கூடிய நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு முன்னேற வேண்டும் என்றால் அவர்கள் இந்த புவி சார்ந்த வாழ்வைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நிலையில் அவர்கள் அடுத்த நிலைக்கு செல்ல முடியாது என்றுதான் ஸ்ரீ அன்னையும் பகவானும் குறிப்பிடுகின்றனர். ஆகையினால இந்த புவிசார் வாழ்வு என்பது என்னவென்றால், உண்மையிலேயே
பரிணாமத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. பரிணாமத்தின் மூலமாக அந்த மெய்ப்பொருள் படிப்படியாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அது எதை நோக்கி செல்கின்றது என்றால், அந்த ஒப்புயர்வற்ற பரம்பொருள், அதனுடைய ஒரு ஆன்மீக ஒளி, சக்தி, ஆனந்தம், ஒருமைத்தன்மை, இவை அனைத்தையுமே வெளிப்படுத்தும் வண்ணம்தான் அந்த நிலையை நோக்கித்தான் அது செல்கின்றது. இறுதியில் அதுதான் நடக்கப் போகின்றது. அதே சமயம் அது என்ன செய்கின்றது? பலதரப்பட்ட மாறுபட்ட பன்முகத்தன்மையையும் அது தன்னுள்ளே கொண்டதாக இருக்கின்றது. உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா பன்முகத்தன்மையைத்தான் பார்க்கின்றோம். மேனிஃபோல்ட், வேரிட்னஸ், பன்முகத்தன்மையை பார்க்கின்றோம். டைவர்சிட்டியை பார்க்கிறோம். அதன் மூலமாகத்தான் இந்த இலக்கை அது எட்ட முயல்கின்றது. அப்படிங்கிற ஒன்னஸை த்ரூ மல்டிப்ளிசிட்டி தான் ஒருவர் எட்ட முடியும் என்று பகவான் கூறுகின்றார். மல்டிப்ளிசிட்டியின் மூலமாகத்தான், அந்த பன்முகத்தன்மையின் மூலமாகத்தான் ஒருமைத்தன்மை எட்ட முடியும் அப்படிங்கிறார். இந்த புவி சார்ந்த சிருஷ்டியில, டெரெஸ்ட்ரியல் கிரியேஷன்ல ஒரு ஒட்டுமொத்த நோக்கம் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். There is an all-seeing purpose in the terrestrial creation. அது என்ன all-seeing purpose அப்படின்னா, பரம்பொருள் தன்னை அறியாமையிலும் உணர்வற்ற நிலையிலும் தானே விரும்பி இரக்கம் கொள்ள செய்து, பின்பு தன்னையே அதிலிருந்து அந்த நிலையிலிருந்து கண்டறிந்து மீண்டும் முழுமையாக வெளிப்படுத்திக் கொள்ளுதல் என்பதுதான் அந்த ஆல் சீயிங் பர்பஸ். அந்த பர்பஸில் தான் எல்லாமே நடைபெறுகின்றது. இதுல ஒரு இறைவனுடைய திட்டம் இந்த புவி சார்ந்த வாழ்வில் செயல்படுகின்றது அப்படிங்கிறார். There is a divine plan working itself out அப்படிங்கிறார். இறைவனுடைய திட்டம் தான் இந்த புவி சார்ந்த வாழ்வு அப்படிங்கிறார். ஆனால் நாம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கின்றது இந்த புவி சார்ந்த வாழ்வு என்றால், எல்லாமே முரண்பாடுகளைத்தான் பார்க்கின்றோம். கான்ட்ரடிக்ஷன்ஸ், பெர்ப்ளெக்சிட்டிஸ், புதிர்கள் எல்லாமே நம்மளுக்கு புதிராக இருக்கு. நம்மால புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன் நம்மால இந்த உலகத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், மனம் சார்ந்த நிலையில் இருக்கின்ற வரைக்கும் நம்மால புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னு காரணம் அப்படின்னா, நம்மால அதற்கு நம்ம இந்த கான்ட்ரடிக்ஷன் அண்ட் பர்ப்ளெக்சிட்டிஸுக்கு பின்னால் உள்ள அந்த மெய்ப்பொருளை நம்மால மனம் என்கின்ற உணர்வு நிலையிலிருந்து கண்டறிய முடியாது. அதற்கு என்ன தேவை என்றால், நம்மளுடைய உணர்வு நிலையில நம்ம உயரும் பொழுது, இந்த அதிமானச உணர்வு நிலையை எட்டும் பொழுதுதான் நம்மால இந்த புதிருக்கான விடையை நம்மால கண்டறிய முடியும். ஸோ இந்த டிவைன் பிளான் என்ன அப்படிங்கிறத நம்மால மனம் என்கின்ற நிலையில் இருக்கிற வரைக்கும் அது புரியாது. அது பார்ப்பதற்கு கான்ட்ரடிக்ஷன்ஸ், முரண்பாடுகளையும் புதிரான அம்சங்களையும் கொண்டதாகத்தான் இருக்கும். இதெல்லாம் பகவான் என்ன கூறுகின்றார், எதற்கான அறிகுறி என்று குறிப்பிடுகின்றார். நாம் பார்க்கக்கூடிய முரண்பாடுகளும் உலகத்துல பார்க்கிறோம். போர்களை பார்க்கின்றோம், பொய்மையை பார்க்கின்றோம், போராட்டங்களை பார்க்கின்றோம், எல்லா விதமான கான்ட்ரடிக்ஷன்ஸையும் பார்க்கிறோம். நம்ம எவையெல்லாம் இறையம்சங்கள் என்று கூறுகின்றோமோ அதற்கு முற்றிலும் எதிரான அம்சங்களைத்தான் பார்க்கின்றோம். இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன செய்யறோம், இந்த புவி சார்ந்த வாழ்வு என்பது வாழ்வதற்கு உகந்த இடம் அல்ல என்று நாம் தவறான முடிவுக்கு வருகின்றோம். என்ன காரணம் என்றால், நம்மால அதற்கு அனைத்திற்கு பின்னால் உள்ள அந்த மெய்மையை நம்மால அந்த இறைவனுடைய திட்டத்தை நம்மால புரிஞ்சுக்க முடியல. நமக்கு புரிஞ்சுக்க முடியலங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யறோம், ஒட்டுமொத்த இந்த வாழ்வையும் நாம் உதாசீனம் செய்கின்றோம். பயனற்றது என்று உதாசீனம் செய்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே அவை என்ன, நாம் காணக்கூடிய இந்த கான்ட்ரடிக்ஷன்ஸும் பெர்ப்ளெக்சிட்டிஸ் இவை என்ன என்றால், they are a sign of the many-sided achievement அப்படிங்கிறார். They are a sign of the many-sided achievement towards which the soul's growth, ஆன்மனினுடைய வளர்ச்சியினுடைய பன்முக ஒரு சாதனை, அதைத்தான் வெளிப்படுத்துகின்றது அப்படிங்கிறார். They are a sign of the many-sided achievement towards which the soul's growth and the endeavor of nature are being led அப்படிங்கிறார். பகவானுடைய வார்த்தைகளையே பார்க்க போனா என்ன கூறுகின்றார் என்றால்,
A divine plan is working itself out through its contradictions and perplexities, which are a sign of the many-sided achievement towards which are being led the soul's growth and the endeavor of nature. ரெண்டு விஷயம் இங்க குறிப்பிடுகின்றார். ஒன்னு ஆன்மனினுடைய வளர்ச்சி, நம்பர் 1. நம்பர் 2, இந்த இயற்கை பிரகிருதி அதனுடைய ஒரு முயற்சி, ஒரு கடினமான முயற்சி. இந்த ரெண்டு விஷயங்களும் எதன் மூலமாக வழிநடத்தப்படுகின்றன என்றால், நம்ம உலகத்தில் பார்க்கக்கூடிய முரண்பாடுகளினாலும் நமக்கு புரியாத விஷயங்களினாலும் வழிநடத்தப்படுகின்றன. எதற்காக எதை நோக்கி வழிநடத்தப்படுகின்றன என்றால், இந்த பன்முக சாதனை என்கின்ற ஒரு இலக்கை நோக்கி வழிநடத்தப்படுகின்றன. ஸோ எல்லாமே ஒரு ப்ராக்ரஸை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. We progress through the contradictions and perplexities என்றுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். பகவான் இது குறித்த ஒரு தெளிவான விளக்கத்தை ஒரு கட்டுரை, ஒரு சாதகர் ஒரு கேட்ட கேள்விக்கான ஒரு கட்டுரையில் த ரிடில் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு ஒரு சின்ன புக்லெட்டை கூட ஆசிரம்ல போட்டுருக்காங்க. த ரிடில் ஆஃப் த வேர்ல்ட் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகாக அனைத்து குறித்த கருத்துக்களையும் பகவான் விளக்கியுள்ளார். ஸோ இத்துடன் நம்ம இந்த செஷனை முடித்துக் கொள்ளலாம். இந்த பேராகிராஃப் 32 நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன்ல நம்ம பார்க்கலாம். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். எஸ் மேடம். எஸ் மேடம், வெல்கம். வாங்க மேடம். புவனசுந்தரி மேடம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். I am pleasantly surprised to see you. சம்திங் ஆர் அதர், பரவாயில்ல. எனிவே இன்னைக்கு வர முடிஞ்சது. 2:30க்கு ஆரம்பிச்சது தெரியாது, 3:30 நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இந்த பட் வேர்ல்ட்ஸ் ஆஃப் அ ஹையர் கான்சியஸ்னஸ் ஆர் நாட் தி ஒன்லி பாசிபிள் சீன் அண்ட் ஹேபிடேஷன் ஆஃப் தி பெர்ஃபெக்டட் சோல். அது பெர்ஃபெக்டட் சோல்ன்றது எதை குறிக்கிறார் பகவான்? நம்மளாம் பெர்ஃபெக்ஷன் இல்லை, பெர்ஃபெக்டட் சோல்ஸ் இல்லை. அப்ப எதை பகவான் இங்க குறிக்கிறார்? எனக்கு அந்த இதுல ஒரு சந்தேகம் இருக்கு. இல்ல, அத என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மனிதனுடைய ஆன்மன் முழு நிறைவை எட்ட வேண்டும் என்றால் அது இந்த புவியில இல்லை. எங்கு ஒரு மனிதனுடைய ஆன்மன் முழு நிறைவை எட்டும் என்றால் அந்த பரம்பொருள் இருக்கக்கூடிய உணர்வு நிலை. அதைத்தான் பகவான் இங்க ஹையர் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறார். பகவான் என்ன சொல்றார்? ஹையர் கான்சியஸ்னஸ் என்று குறிப்பிடுவது அந்த எல்லாம் கடந்த நிலை, டிரான்செண்டன்ட். அவர் அந்த இடைப்பட்ட சூப்பரா டெரஸ்ட்ரியல் பத்தி சொல்லல, அது அடுத்த சென்டென்ஸ்ல சொல்றார். இங்க பகவான் வேர்ல்ட்ஸ் ஆஃப் ஹையர் கான்சியஸ்னஸ் சொல்றது அந்த ஹையஸ்ட் சச்சிதானந்தம் நிலையை பகவான் குறிப்பிடுகின்றார். அந்த நிலையில தான் நம்மளுடைய ஆன்மன் முழு நிறைவை எட்டும் அப்படின்னு சொல்லுவது தவறு அப்படிங்கிறார். நம்ம உலகத்தில் இருந்து கொண்டே நம்மளால நம்முடைய ஆன்மனுடைய முழு நிறைவை அடைய செய்ய முடியும் என்றுதான் குறிப்பிடுகின்றார். பர்ஃபெக்ட் சொன்னா ஒரு மனிதனுடைய ஆன்மன் முழு பரிபூரணத்தை எட்டணும் அப்படின்னா அந்த நிலைக்கு சென்றால்தான் எட்ட முடியும் என்கின்ற அவசியம் இல்லை அப்படிங்கிறார். அப்ப இன்பிட்வீன்லயே அடைய முடியும்னு சொல்றாரா? இன்பிட்வீன்ல அடைய முடியும்னு சொல்லல. அவர் ஒவ்வொரு தளங்களிலும் ஒரு சிறப்பான அம்சம் இருக்கின்றது. எல்லாம் கடந்த நிலையில அந்த பரம்பொருளினுடைய ஒருமைத்தன்மை இருக்கின்றது. அதற்கு கீழ் உள்ள இடைப்பட்ட உலகங்கள்லையும் பார்த்தோம் அப்படின்னா அதுலயும் சில முக்கியமான உண்மைகள், நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இது எல்லாத்தையுமே மனிதனுடைய ஆன்மா இதில் இருக்கக்கூடிய சிறப்பான அம்சங்களை புவிசார் வாழ்வில் இருந்து கொண்டே அந்த எல்லாம் கடந்த நிலையில் உள்ள உண்மையையும் எட்ட முடியும். புவிசார் உலகங்களுக்கு மேலுள்ள இருக்கக்கூடிய உண்மைகளையும் இந்த புவி வாழ்வில் இருந்து கொண்டே மனிதனுடைய ஆன்மா அந்த முழு நிறைவை எட்ட முடியும் அப்படிங்கிறார். அதுதான் பகவானுடைய தியரி. இந்த பகவான் இங்க 3 கோட்பாடுகள், நீங்க லேட்டா ஜாயின் பண்ணதுனால உங்களுடைய இதுக்காக எக்ஸ்பிளைன் சொல்றேன், பிரீஃபா சொல்றேன். அவங்க 3 தியரி சொல்றார் பகவான். முதல் தியரி என்னன்னா சூப்ரா காஸ்மிக் தியரி. அது என்னன்னா எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் அந்த நிலையில் தான் மெய்மை இருக்கின்றது, அதற்கு கீழ் உள்ள நிலைகள்ல மெய்மை கிடையாது என்பது முதல் கோட்பாடு. இரண்டாவது கோட்பாடு என்ன அப்படின்னா இந்த புவிசார் வாழ்வு
பொருள் முதல்வாதிகள் சொல்ற மாதிரி இந்த புவிசார் வாழ்வு தான் மெய்மை, இதை தவிர வேறு எந்த மெய்மையும் கிடையாது என்பது இரண்டாவது கோட்பாடு. மூன்றாவது கோட்பாடு என்ன அப்படின்னா, இந்த புவிசார் உலகங்களுக்கு மேலுள்ள உலகங்கள் இருக்கின்றன, இந்த சட்டில் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த வேர்ல்ட்ஸ் இருக்கின்றன. அங்குதான் மெய்மை இருக்கின்றது. அதுதான் ஆண்மனினுடைய நிரந்தரமான இருப்பிடம். புவியில ஆண்மனினுடைய இருப்பு என்பது ஒரு தற்காலிகமான இருப்பு. புவியில ஆண்மன் ஒரு முழு நிறைவையும் பரிபூரணத்தையும் எட்ட முடியாது என்பது மூன்றாவது கோட்பாடு. பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த மூன்று கோட்பாடுகளையும் ஒருங்கிணைக்கின்றார், சிந்தசைஸ் பண்றாரு. இதில் உள்ள சிறப்புகள் எதையும் பகவான் விளக்காம மூன்றையுமே ஒருங்கிணைத்து சிந்தசைஸ் பண்ணி என்ன கூறுகின்றார்? நோ டவுட் மனிதன் இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் அந்த மோல்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ், நம்ம இருக்கக்கூடிய பிரசன்ட் மோல்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் மென்டல் மோல்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல இருக்கும். அதுல உயர்வான நிலை எட்டுவது சாத்தியம் இல்லை என்பது உண்மைதான். இருந்தாலும் கூட ஒரு மனிதன் தன்னுடைய உணர்வு நிலையை அந்த உயர்வு உணர்வு நிலைக்கு திறவாக வைத்துக் கொள்வதன் மூலம் அந்த உயர்வு உணர்வு நிலையை தன்னுள் இரக்கம் கொள்ள செய்து தனக்குள் அந்த பரிபூரணங்கள் அனைத்தையுமே அடைய செய்ய முடியும். இந்த புவி வாழ்வில் இருந்து கொண்டே அனைத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிறார். அதுதான் பகவானினுடைய கோட்பாடு. மூன்றையும் சிந்தசைஸ் பண்ணி சொல்றார். இந்த முதல் சென்டென்ஸ்ல என்ன சொல்றாரு? ஒரு ஆண்மனுக்கு எப்ப முழு விடுதலை என்று பாரம்பரிய யோகத்துல சொல்றாங்க. ஆண்மன் எப்ப அந்த முக்தியை எட்டும் அப்படின்னா இந்த உலக வாழ்வில் இருந்து விடுபட்டு அந்த பரம்பொருளை சென்று அடையும் பொழுதுதான் முக்தி கிட்டும் அப்படின்னு பிலீஃப் இருக்கு. அது அவசியம் இல்லை என்று குறிப்பிடுகின்றார். ஹையஸ்ட் கான்சியஸ்னஸ் தான் பர்ஃபெக்டட் சோல்னுடைய இருப்பு. அங்கதான் அதுக்கு விமோச்சனம் என்கின்ற அவசியம் கிடையாது என்று பகவான் கிளாரிஃபை பண்றார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் அதாவது டிவைன் காட்ஸ் எவல்யூஷனுக்காக இந்த டெரஸ்ட்ரியல் வேர்ல்டுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆல்ரெடி தே ஆர் டிவைன், தென் வை டு தே கம் டு தி வேர்ல்ட் ஃபார் எவல்யூஷன்? அதாவது they are not divine. அந்த ஞாபகம் வச்சுக்கணும். அந்த டிவைன்ங்கிற வேர்டுக்கும் காட் அப்படிங்கிற வேர்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த பகவான் எஸ்பெஷலி பகவானினுடைய யோகத்துல, ஆனா அந்த ஈவன் கீதையிலையும் அந்த டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. கீதையிலையும் அந்த 4 நிலைகளை டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. லோவர் லெவல், அப்புறமா அந்த அடுத்த லெவல், அப்புறம் அடுத்தது காட்ஸ், அப்புறம் புருஷோத்தம கான்சியஸ்னஸ்க்கு 4 நிலைகளாக கீதையிலையும் அந்த டிஃபரன்ஷியேஷன் அங்கேயும் கீதையில இருக்கு. டிவைன் வேற, காட்ஸ் வேற. டிவைன் அப்படிங்கிறது பரம்பொருள், பிரம்மன், சச்சிதானந்தம் இருக்கக்கூடிய நிலை. அது கம்ப்ளீட்டா ஒருமைத்தன்மை தான் அங்க இருக்கும். இந்த காட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு காடும் தனித்தனியா இருக்கும். அது இவால்வ் ஆகாது. அது எந்த நிலையில இருக்கின்றதோ ஏதோ ஒரு பிரின்சிபிளை ஒட்டி அந்த காட் ஒரு குறிப்பிட்ட காட் ஒரு பிரின்சிபிளை ஒட்டி அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் அமைந்திருக்கும். அதுல இருந்து சற்றும் அது முன்னேற முடியாது. அதனால அது முன்னேறணும் அப்படின்னா again it has to take a human birth. அப்பதான் அது முன்னேற முடியுமே ஒழிய it cannot become the divine. அதெல்லாம் எதுக்காக டிவைனால வெளியே வந்தது அப்படின்னா இந்த காஸ்மாஸை அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்காக பரம்பொருளால் ஏற்படுத்தப்பட்டவை தானே ஒழிய பரம்பொருளினுடைய நிலையை அது எட்ட முடியாது. இது பகவான் நிறைய இடத்துல குறிப்பிடுகின்றார். ஈவன் சாவித்திரியில குவாரல் ஆஃப் த காட்ஸ் அப்படின்னு குறிப்பிடுகின்றார். புக் ஆஃப் பிகினிங்ல இந்த கேண்டோ 3ல குறிப்பிடுகின்றார். குவாரல் ஆஃப் த காட்ஸ் அது காட்ஸுக்கும் ஈகோ இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் பிரத்யேகமான சக்திகள் இருக்கின்றன. ஒரு சக்தி இன்னொரு சக்தியுடன் மோதுகின்றன. ஏன்னா அதெல்லாம் ஓவர் மைண்ட்ல இருக்கிறதுனால அங்க டிவிஷன் இருக்கு. எப்படின்னா பெரிய அளவில் டிவிஷன் இருக்கு. சூப்பர்மெண்டல் லெவல்லையும் சச்சிதானந்தா லெவல்லையும் டிவிஷனே கிடையாது, யூனிட்டி தான் இருக்கு. ஸோ டிவைனுக்கும் காட்ஸுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா டிவைன்ல there is only யூனிட்டி, அங்க டிவிஷனே கிடையாது. காட்ஸ் அப்படிங்கிற பிளேன்ல டிவிஷன் இருக்கு. அதுதான் வித்தியாசம். அது மனிதன் என்கின்ற நிலையில மனம் என்கின்ற நிலைக்கு வந்தப்புறம் அந்த டிவிஷன் இன்னும் பன்மடங்கு தீவிரமாக காணப்படுகின்றது. ஸோ டிவைன் வேற, காட்ஸ் வேற. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும்.
ஓகே சார். இந்த ஓவர் மெட்டல் காட்ஸ் அப்படித்தானே? எஸ் எஸ் காஸ்மிக் காட்ஸ் சொல்றாங்க. காஸ்மிக் காட்ஸ் ஆஃப் த ஓவர் மென்டல் பிளேன் என்று பகவான் சித்தரிக்கின்றார். சார் ஒரு புக் பேர் சொன்னீங்கல்ல, த ரிடில் ஆஃப் தி வேர்ல்ட், எது எப்படி? த ரிடில் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு ஒரு தனியா புக் ஆசிரமத்துல போட்டிருக்காங்க. சரி, வாங்குறதுக்கு தான் கேட்டேன். சின்ன புக்லெட். அதுல வந்து ஒரு சாதகர் கேட்டுக்காரு, எனக்கு புரியவே இல்லை, இவ்வளவு உலகத்துல எல்லாமே எதிரெதிரான விஷயங்களா இருக்கின்றது, இது எப்படி நீங்க வந்து ஒரு டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு வந்து பகவான் வந்து பதில் அளிக்கின்றார்.